திருச்சினா திருச்சிக்காரங்க இருப்பாங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. சென்னை மட்டும்தான் 38 மாவட்டத்துக்காரங்க ஒரே இடம். இதை தவறாம நம்முடைய மரியாதைக்குரிய நல்லமணி அவர்கள் அழைப்பதற்கு காரணம் காலை பொழுது உற்சாகமாக போச்சு. சார் என் பையன் நல்லா படிப்பான் சார், ஆனால் மார்க் எடுத்து போகும்போது சோர்வாயிடும். அதுக்கு என்ன காரணம்னா திரகாத்திரம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு சார். இந்த ஆரோக்கியத்திற்கான முக்கியமான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சார். அங்கே போய்க்கலாமா சார்? அவர் திருப்பி வச்சு இன்னும் நிறையா ஆகணும், இன்னும் மணி ஏர்ன் பண்ணணும், அப்ராட் போகணும், க்ரூஸ் லைன் போகணும், வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அம்மா அப்பா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும், தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் வந்து இந்த அவார்டு எனக்கு. தேங்க்யூ. பாருங்க 2 பாப்பா இருக்கு, நீங்க கொடுங்க. ஏய் இங்க பாருங்கடா, போட்டா மட்டும் பாருங்கடா. போட்டோ எடுத்து சொல்லுப்பா. இங்கே பாரு, பார்த்து பேசு. சத்தமாக பேசு. 8 யோகா போயிருக்கோம். கன்னியாகுமரி டு சென்னை சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 12 நாள்ல ஓடி முடிச்சிருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் பேர் பெனிஷ். 3rd படிக்கிறேன். 8th பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். 75 மாரத்தான் ஓடிருக்கேன். நான் கன்னியாகுமரி டு சென்னை ஓடி சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் முடிச்சு 12 நாளில் முடிச்சிருக்கேன். அதுக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். எந்த ஊர்? காரைக்குடி. ராமநாதபுரம், காரைக்குடி மாவட்டம், தாலுகா வேலூர். சூப்பர் சூப்பர். நீங்கள் ஏதாச்சும் பேசுறீங்களா? பேசுங்க. அங்கே பார்த்து பேசுங்க. ரைட்டு. என்ன வயசாகுது? எதுக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க? எத்தனை முறை மாரத்தான் ஓடி இருக்கீங்க? 63 முறை ஓடி இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி நீங்களும் எல்லாரும் ஓடி ஜெயிக்கணும் சொல்லுங்க. என்ன மாதிரி நீங்களும் எல்லாரும் ஓடி ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கோம். என் பசங்க 3 பேர் போயிட்டு இருக்கோம். என் பசங்க வந்து மாரத்தானில் நிறைய ஓடி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பெரிய பசங்க பிரணீஸ் அவங்க வந்து 71 இடங்கள் ஓடி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் கன்னியாகுமரி டு சென்னை ஓடி கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. அந்த இளம் சாதனையாக விருதுவாங்க. நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். 3வது பையன் வந்து கபிலேஷ், எனக்கு வயது வந்து 4. இவன் வந்து இது வரைக்கும் 63 மாரத்தானில் ஓடிருக்கான். அவனை வந்து இளம் சாதனையாக விருதுக்காட்டி இங்கே சென்னை கூட்டிகிட்டு வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. என்னோட பேர் முருகலட்சுமி. நான் ராஜபாளையம்லேருந்து வரேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் ஒரு கம்பெனியில் ராம்கோ குரூப் ஆஃப் டெக்ஸ்டைல் டிவிஷனில் பிளானிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2024 செப்டம்பர்லேருந்து தான் என்னோட மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 30 மேரத்தானுக்கு மேலே நான் ஓடிக்கிறேன். ஸோ அதனால் விமன் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து வந்திருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் 2 வார்த்தை பேசுங்களா சார்? பேர் சொல்லி பேசுங்க. எந்த ஊர்? வணக்கம், என் பேர் ராஜேஷ். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தேனூர்லேருந்து வந்திருக்கிறோம். என் பிள்ளைங்க வந்து 2 குழந்தைங்க. இதெல்லாம் கன்னியாகுமரி சென்னை ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உலக சாதனையில் அவங்களுக்கு ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இது போக மாரத்தான் 71 மாரத்தான் ஓடிருக்காங்க. வயது 7 வயது ஆகுது. 21 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக போவாங்க. நாங்கள் பெங்களூரு, கேரளா, கர்நாடகா எங்கே நடந்தாலுமே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இது வரலாம் இதே மாதிரி சின்ன பையன் வந்து இது வயசு 4 வயது ஆகுது. அவங்க 63 இடத்துல ஓடிருக்காங்க. எல்லாமே 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவாங்க. டைமிங்க்கு வருவாங்க. ஆமாம், இதே மாதிரி பெற்றோர்கள் எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை வந்து ஊக்குவிங்க. எல்லா பிள்ளைங்கள்டையும் திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விருதுகள் வாங்குறதுக்கு, பிள்ளைங்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நம்ம தேடி கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. என் பேர் சாந்தி. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் சிறந்த சமூக சேவை வாங்கியிருக்கேன் நிறையா. போக மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல 2009 இப்போ வரையும் நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம்.
எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க? எதுக்கு இந்த சிறந்த சமூக சேவகை அப்படின்ற விருது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கோல்டு ஸ்டார் விருது வாங்கியிருக்கேன், அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 வருஷமாக நான் வந்து சொல்லிட்டு நிறைய அவார்டெலாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து தர்மான்றது வந்து என் பையன் இறந்து போயிடுச்சு. அந்த இறந்து போன பையனுடைய நினைவுனால அவனுடைய இது வருஷம் நாங்கள் மாற்றுத்திறனாளிக்கு மறக்காமல் நல்லது கூட என்னென்ன கொரோனா நேரத்துலையோ மருத்துவ உதவியிலேருந்து நாங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போவும் எங்களுக்கு இந்த விருது சமூக சேவை விருது கொடுத்துருக்காங்க. இனிமேலும் நாங்கள் இந்த பணியாற்றுவோம் நிறையா. என் பேர் சாந்தி கூடல் புதூர். நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். வணக்கம், என்னோட பேர் பவித்ரா முருகன். இப்போ நான் வந்து CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் E2E ஸ்போக்கன் இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மீன்ஸ் அடல்ட்டு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, பிகாஸ் அது இப்போ ரொம்ப மேண்டட்ரி. ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ப்ரொஃபஷனலாக அவங்களோட லாங்குவேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ரொம்ப எங்களால் முடியலைன்னு சொல்லி வரவங்களுக்கு அதை நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நான் பண்ண கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்காங்க. அண்ட் பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப மேண்டட்ரி. எல்லாரும் அவங்க லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நாங்கள் என்னோட இன்ஸ்டியூஷன் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நான் இன்ஸ்டியூஷனுக்காக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இந்த அறம் விருதுகள் அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு ஆடானாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் நீங்கள் எடுத்து மேலே பண்ணும்போது எங்களை மாதிரி இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்க அண்ட் பிரிங்கப் பண்ணுறவங்களுக்கு இன்னும் மேலே வரதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வர்றோம். அறிவுக்கண்ணை திறப்பது தான் ஆசிரியர். அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். 2500 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். சிறப்பான முறையில் என்கிட்ட பயின்ற மாணவர்கள் வெளிநாடுகளில் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அவங்களால என் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. இந்த பணி தொடர்றதுக்காக எனக்கு என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக அறம் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. இதில் நான் ரொம்ப 45 ஆண்டுகள் விடாமுயற்சி இன்னமும் உழைப்பேன். என் கணவரோட உந்துதல்னால தான் இந்த அளவுக்கு நான் வந்தேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த கல்வி பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அறம்த்துக்கு நன்றி. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். என்னோட நேம் ஹேமலதா. நான் வந்து சிறந்த ஒப்பனை கலைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்ட் வாங்குறது. எனக்கு இது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஊர் மேடம் நீங்கள்? நாங்கள் வந்து சேப்பட்டு. இப்போ எந்த சேவைக்காக நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க? சிறந்த ஒப்பனை கலைஞருக்காக. இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் அவார்டு. இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது? இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும். சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் மனசு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எல்லாரும் வந்து கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லபடியாக சேவை பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. சரிங்க. சார்பாக கலை ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜசேகரன் தபதி. சுமார் 170 ஆலைகளுக்கு மேலே கட்டி திருப்பதி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். அதனால் அறம் கட்டளை சார்பாக கலை ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? எந்த ஊர் நீங்கள்? இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த அவார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சிறந்த குறும்பட இயக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு 5வது அவார்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்ன மாதிரி வளரும் தலைமுறைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய பாக்யராஜ் சார் கையில் வாங்கினது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி அறம் விருதுகள் வந்து இன்னும் மென்மேலும் வந்துட்டு இந்த மாதிரி வாய்ப்புகள் அமைச்சுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் பாக்யராஜ் சார் கையால் இந்த அவார்டு எனக்கு வாங்கி கொடுக்க முழு ஒத்துழைப்பு கொடுத்த அறம் விருதுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மென்மேலும் இவங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
அறிவியல் வந்து அளவுக்கு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சவுண்ட். நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு டிரைவர்ஸ். ஆக்சுவலாக அதை நாங்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம். நம்ம 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து மலைவாழ் மக்கள் அந்த குழந்தைங்களுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான என்னென்ன தேவையோ படிப்பு எல்லாத்தையும் ஒரே டைம் வாங்கி கொடுத்து, ஏன்னா நாங்கள் படிக்க முடியல, அதனால் மக்கள் வந்து நிறைய படிக்காமல் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா செலவும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாவட்டம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். கிராம அன்னதானம், கிராம முதியோர்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அறவிருதுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி வந்து நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே தேடி வச்சு அவங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த அறவிருதுகள் சொல்கிறதுக்கு. இன்னும் வேறு யாராச்சும் பேசுகிறீங்களா? தள்ளி வச்சுக்கோங்க சார். கொஞ்சம் வணக்கம், என் பேர் செல்வி சண்முகிங்க. மனநல நிபுணராக ஈரோடு பவானி ராஷ்ட்ரிய ஹாஸ்பிட்டலில் ஏறத்தாழ 12 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமூக சேவையில் அதிகமான தற்கொலைகளை மீட்டெடுத்ததுக்கு தமிழகம் எங்கும் இருக்கிற எல்லா கல்லூரி பள்ளிகளில் சிறந்த இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கேன். மனநலம் சார்ந்த மிகச்சிறந்த விழிப்புணர்வை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த அவார்டு ஒரு மன நிறைவான என்னோட சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். இதுவரைக்கும் 1200 தற்கொலைகளை நான் மீட்டெடுத்திருக்கேன். இது ஒரு மிகச்சிறந்த அந்த அங்கீகாரம் எனக்கு மேலும் பல சேவைகளை செய்யணுங்கிற நிறைவையும் மன மகிழ்ச்சியும் தருது சார். நன்றி. அதன் காரணமாக மக்கள் நான் கலைத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் சாலையோர விழிப்புணர்வு நாடகம் அப்படிங்கிற ஒரு கூட்டுப்பற்றையின் மூலியமாக அறிமுகமாகி அந்த நாடகத்தை பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தி சாவிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற நல்ல கருத்தினை அந்த நாடகம் மூலியமாக மக்களுக்கு நிறைய எல்லா இடங்களிலும் மாவட்ட வாரியாக கொண்டு சென்று நிறைய மாணவர்களும் மாணவிகளும் இதன் மூலியமாக பயன்பெற்று நல்லபடியாக இருக்கிறதா எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாடகம் மூலியமாக நிறைய பேர் திரும்பி இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நாடகத்தின் மூலியமாக எனக்கு இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்து பாஸ்கர் சார் ஐயா அவர்கள், சென்னை தான் அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, நல்ல நடிகரும் கூட. அவர் மூலியமாக பாக்யராஜ் சார் அவர் கையால் இந்த விருதினை பெற்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் மேலும் மேலும் சிறக்க மக்களுக்காக நிறைய கொண்டு செஞ்சு அவங்கள அறநெறியோடு வழி நடத்துவேன் என்று மனம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்க, அப்புறம் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு திரை நட்சத்திரம் வந்து உள்ள வருவீங்க. இந்த அவதாரத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த அவல அரசு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறது வந்து முடியாத ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் நம்ம இப்போ ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் போய் சேர்த்துனா அதில் 10 பேர் தெரிஞ்சுவாங்க. கண்டிப்பாக இந்த நல்ல விஷயத்த எடுத்துக்குவாங்க. அப்படி நம்மளால் தனி மனிதனாக இருந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்த்த திருத்துவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல முயற்சியில் இதை முன்வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெளிப்படுத்தின வீடியோக்களின் மூலமாக வந்து குடியிலேருந்து நிறைய பேர் மீண்டிருக்கிறாங்க, வந்து தவறான பாதைக்கு போனவங்க வந்து நல்வழிக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஏன்னா குடியிலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது சாமர்த்தியம் இல்லை. அதே மாதிரி தீய வழிகள்லேருந்து போகிறது, அதுலேருந்து அந்த மைண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போது எங்களுடைய பேச்சு திறமையால் அவங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு மன தத்துவ முறையில் வந்து அவங்கள நாங்கள் நேரடியாக போய் பார்த்து பேசி அந்த மனநிலையிலேருந்து நிறைய பேர்த்த வந்து காப்பாற்றிட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லபடியாக எங்களுடைய முயற்சி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி செயல்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. எல்லாரும் ஆமாம் ஒன்றா ஜாயின் கட்டிங் பண்ணி வணக்கம் சார். வீடியோ. எனது பெயர் திருமதி தா சாரதா. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் அருகில்
ஒரு அரசு நல்ல ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியாற்றுறேன். நான் 30 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வரேன். என்னிடம் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் சிறப்பான முறையில் கல்வியால் மேன்மை அடைய செய்து பல சாதனைகள் குழந்தைங்கிட்ட நான் நடத்தி காட்டியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏக்தாரி மண்டலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் மாணவர் நற்பணி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அம்பேத்கர் பெயரால் மாணவர்களுக்கு நிறைய போட்டிகள் வைத்து திருக்குறள், விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, நடன போட்டி அனைத்து போட்டிகளையும் உற்சாகப்படுத்தி குழந்தைங்களுக்கு பரிசு பொருள்களையும் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் சாதனையாளர் விருதும் வழங்கி ஊக்கத்தொகையும் கொடுத்து குழந்தைங்களை ரொம்ப என்னுடைய சொந்த குழந்தைங்க போல பாராட்டி அதனுடைய கல்விக்காக என்னுடைய மூச்சு உள்ள வரை பாடுபடுறேன். என்னுடைய இந்த சேவையும் சாதனையும் கண்டுபிடித்து என்னை பாராட்டி அறம் விருது அவங்க எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து என்னை மகிழ்ச்சிக்கிறாங்க. அந்த அறம் விருதுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவிஞர் மா அஜித்குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருகிறேன். எனக்கு இந்த சிறந்த நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைத்துள்ளது. அதை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வாக்கிற்கிணங்க நான் இந்த விருதினை பெறுவதற்கு, அதுவும் குறிப்பாக மதுரைமுத்து அண்ணன் கையால் பெறுவதற்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு சிறந்த கவிஞர். 110க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளேன். 5 வகையான உலக சாதனை, வேர்ல்டு ரெக்கார்ட் என்று சொல்வார்கள், அந்த 5 வகையான உலக சாதனை பெற்றுள்ளேன். அமெரிக்கா முத்தமிழ் சங்கம் USA எனக்கு சிறந்த கவிஞர் என்று பட்டம் அளித்து உலக சாதனை சான்றிதழையும் வழங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய பெற்றோர்கள். நான் எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு தடையாக இல்லாமல் எல்லா இடத்திற்கும் என்னை வழி அனுப்பி வைப்பார்கள். வழி அனுப்பி வைப்பது மட்டுமின்றி தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறான் என்ற ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களும் இது போல மகிழ்ச்சி அடைவார்களா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த விருதின் மூலமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பெருமை மட்டுமே சேர்த்து கொண்டு வருகிறேன். நான் பணிபுரியும் இடங்களில் நான் பணிபுரியும் இடம் என்று பார்த்தால் காவிரிப்பட்டினம் நேஷனல் 10 மேல்நிலைப் பள்ளி. அங்கே ஒரு தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா MA BEd நான் படிச்சுட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், சக ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள் எல்லோருமே எனக்கு ஊக்கத்தை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக நேஷனல் பள்ளி முதல்வர் திரு முருகன் அவர்கள் என்னை சிறந்த முறையில் வழி அனுப்பி வைத்துள்ளார்கள். அவர்களிடம் நேற்றைய தினம் சென்று நான் கேட்டேன், இதுபோல நாளைய தினம் நான் சிறந்த ஆசிரியருக்கான விருதினை பெற இருக்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் மனமாற வாழ்த்தி என்னை வழி அனுப்பினார். அது மட்டுமல்லாமல் பள்ளி பேருந்துகளில் நான் வரும் தருணத்தில் கூட என்னுடைய ஆசிரியை பெருமக்கள் திரு கவிதா அம்மா மற்றும் ராஜலட்சுமி அம்மா மற்றும் பல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்ல முடியவில்லை. இப்படி இருக்கும் தருணத்தில் நான் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று அவர்கள் என்னை வழி அனுப்பி வைத்துள்ளார்கள். பல கவிஞர்கள் என்ற முறையில் பல புத்தகங்களை எழுதியுள்ளேன். நான் 4 வகையான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். எண்ணத்தின் எழுத்துக்கள் என்ற புத்தகம் ஒன்று, என் சிந்தனை கனவுகள் என்ற புத்தகம் ஒன்று, சத்தத்தின் இனிமை என்ற புத்தகம் ஒன்று, நிழல்கள் என்ற புத்தகம் ஒன்று என்ற 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இதற்கு எனக்கு அறிமுக உரையை எழுதி தந்தவர் முனைவர் ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள், மதுரையை சார்ந்தவர், மற்றும் மதுரை முத்து அண்ணா அவர்கள், மற்றும் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள். கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவை நான் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர்களிடம் பல பாராட்டுகளை பெற்றுள்ளேன். அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் எனக்கு போடும் தகவல் வந்துவிடும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் எனக்கு போடுவார்கள். தகவல் நேரடியாக என்னை சேர்ந்துவிடும். அந்த வகையில் கவிப்பேரரசு வைரமுத்து என்னுடைய சிறந்த நண்பர் என்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க தமிழ். என்னோட பேர் தியாகராஜன். நான் கண் அளவீட்டாளர்னா ஒப்டோமெட்ரி
நான் வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணியிருக்கேன். நான் இங்கே படிக்க வந்தேன். ஆக்சுவலாக சென்னைக்கு வந்தது கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து டிப்ளமோ இன் சிஸ்டம் அப்ளிகேஷன்லாம் படிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமர் ஆகணுன்றதுனால படித்து முடித்தேன். அப்போ ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணேன். சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ், எம்சிசி கம்ப்யூட்டர்ஸ், இதுலலாம் எம்சிசி ஃப்ரீ கம்ப்யூட்டர்ஸ் அதுலலாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 12 hours நான் வந்து கம்ப்யூட்டர் பார்ப்பேன். ஒரு 2 மணி நேரம் டிவி பார்ப்பேன் பொழுதுபோக்காக. அப்போ ஒரு 14 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கிறதுனால, ஸ்க்ரீன் பார்க்குறதுனால என்னோடய கண்ணு கெட்டு போச்சு. கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு டிசீஸ் வந்துச்சு. ஐ எம் கெட்டிங் த கம்ப்யூட்டர் ஃபோபியா. கம்ப்யூட்டர் ஃபோபியானா கம்ப்யூட்டர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காத, மானிட்டர் பார்த்தாலே கண்ணு ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விசித்திரமான டிசீஸ் எனக்கு வருதுன்றது அந்த கூடுதலான நேரம் நான் கம்ப்யூட்டரை பார்த்ததுனால ட்ரை ஐஸ் வந்துச்சு எனக்கு. இதிலேருந்து விடுபடணும் போய் ஒரு டாக்டர் கே பிரேம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சாய் கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக் வச்சுருந்தார் சைதாப்பேட்டில். அவர் சிஎஸ் குப்புராஜ், தமிழ்நாடு சீஃப் பிடபிள்யூடி இன்ஜினியரோட சன். அவர் ஆரம்பித்து நல்ல போயிட்டு இருந்தது. அந்த கிளினிக்கில் போய் அவரை பார்க்கும்போது, அவரை பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியே எனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஃபோபியா எனக்கு போகவே இல்லை. அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் என் ஃபேமிலியோடு இருக்கேன், நீங்கள் எனக்கு இங்கே ஒரு ஜாப் போட்டாங்க. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அதனால் நான் கண்ணை பற்றி என்னால் படிக்க முடியும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. உடனடியாக அவர் என்ன சொன்னார், சரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்குதுன்னு 7 நாள் 7 நாள் நீ போய் பாரு, அதுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்டை நான் போடுறேன்னு சொன்னார். அங்கே எனக்கு பிரேம் சைக்கிளிங் வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங் கொடுத்து அங்கே லைப்ரரி இன்சார்ஜாக கொடுத்தாரு. அதுலேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி நான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி முடித்தேன். நான் அதுக்கு பின்னாடி வாசன் ஐகேரா அது மாதிரி வாசன் ஐகேரில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஐடி மெட்ராஸில் ஆப்டோமெட்ரிஸ்டாக இருந்து அது ஒரு 4 வருஷம். இது தவிர கார்பரேஷனுக்காக ஒரு 3 வருஷம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இலவசமாக என்னுடைய சொந்த காசில் ஜோன் 2 அண்ட் ஜோன் 3 மணலி மாதவரம் அந்த ஜோனில் இருக்கக்கூடிய அவ்வளோ குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இலவசமாக கண்ணை செக் பண்ணி அவ்வளோ பேருக்கு இலவசமாக கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன் கார்பரேஷன்லேருந்து. அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் கே பிரேம்ராஜ் மற்றும் டாக்டர் சிவகுமார் கார்பரேஷன் டாக்டர் ஹெட், இவங்க எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த பிரேம் சைக்கிளினிக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும், என்னுடைய சொந்த ஃபேமிலி இவ்வளோ டெடிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த என்னுடைய சேவா ரத்னா விருதை நான் அவர்களுக்கு உரித்தாக்குவேன். நன்றி, வணக்கம். பேர் என்னுடைய பேர் தியாகராஜன். நான் மதுரையிலேருந்து வந்தேங்க. என்னுடைய சொந்த ஒரு அரிட்டாப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம், அதிலிருந்து வந்து நான் சென்னைக்கு படிக்க வந்தேன். அதுக்கு பின்னாடி நான் இப்போ இருக்கிறது வந்து மடிப்பாக்கமில் 14 மணி ரோட் ராம்நகரில் இருக்கேங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நமச்சிவாய நமச்சிவாய வணக்கம். நான் வந்து சிவஞானம், புதுச்சேரியை சேர்ந்தவர். எனக்கு வந்து கலை ரத்னா விருது அறம் விருதுகள் மூலமாக வழங்கியிருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் 1990 இருந்து ஓவியம், அதன் பிறகு இங்கே பச்சைப்பன் கல்லூரியிலே தமிழ் பயின்ற பிறகு சிறந்த தமிழ் பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் இருந்து தற்பொழுது பெரிய புராண கதைகளை எல்லாம் நாடகமாக மாற்றி நாடக ஆசிரியராகவும், இப்படி ஓவியர், நடிப்பு, பாடல், பட்டிமன்றம், பேச்சாளர், ஒப்பனை போன்ற பல்வேறு துறைகளிலே சாதனை செய்து கொண்டிருப்பதனாலே இந்த அறம் விருது எங்களுக்கு வழங்கியமைக்காக மிக்க மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அறக்கட்டளையின் சார்பாக சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளையானது இந்த ஆண்டு சிறந்த சமூக சேவை அறக்கட்டளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அறக்கட்டளைக்கு சிறப்பு விருது வழங்கியமைக்காக அறம் விருதுகளுக்கு நான் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த அறக்கட்டளை மூலமாக ஆன்மீகம், தமிழ் மற்றும் சமூக கலை போன்ற பிரிவிலே நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வியல், அருளியல் சடங்குகளை தமிழிலே செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விதமான சடங்குகளையும் தமிழிலே செய்வது தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. கொரோனா காலங்களிலெல்லாம் நாங்கள் சமூக சேவை அதிகமாக செய்திருக்கிறோம். இப்பொழுது சின்ன கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்தை, அதாவது பெரிய சீனாவில் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு போக முடியாதவங்க பாண்டிச்சேரிக்கு வந்தால் சின்ன கைலாயம் அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். சிவபெருமானுடைய திருவுருளை பெறலாம். எல்லாரையுமே சின்ன கைலாயத்திற்கு தங்களை அழைத்து இந்த விருது வழங்கிய அறம் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பற்றிலும் அமைச்சர்.
கோதண்டபாணி அறக்கட்டளை இந்த வீடியோ நான் கோதண்டபாணி அறக்கட்டளை தலைவராக ஒரு 18 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவையாற்றுகிறேன். கல்வி மற்றும் புயல் நிவாரணப் பணிகளை மக்களுக்கு உதவி செய்கிறேன். நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளேன். மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றுகிறேன். தற்போது கனரக லாரி வாகன சங்கத்தின் துணைத் தலைவராக கனரக லாரி வாகன சங்கத்தில் பதிவு வைத்து வருகிறேன். மேலும் மக்களுக்கு சேவை செய்யும் எங்களது அறக்கட்டளை சார்பாக பல்வேறு சேவை செய்வதற்காக எங்களுக்கு பல்வேறு விருதுகளை இதுவரை 20க்கும் மேற்பட்ட விருதுகளையும் கௌரவ டாக்டர் பட்டமும் அளித்துள்ளார்கள். மேலும் விருது அளித்த இயக்குனர் எம்எம் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் அறங்கட்டளை அறம் நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். மேலும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் எனது அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் சிவகுமார் அவர்களுக்கும் எனது நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சிவகுமார், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் வந்திருக்கிறேன். நான் சென்னையில் வந்து சின்னஞ்சேரி முதல் பாரிஸ் வரை அமைந்தகர வரை 2015 வெள்ள நிவாரணப் பணிக்காக 2 மாதம் தூக்கம் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் உணவு மற்றும் நிவாரணப் பணி மேற்கொண்டேன். அதன் பிறகு 2020 முதல் 22 வரை கொரோனா வந்தபோது நமது வேலை இழந்த மீனவர்களுக்கு உணவளிப்பேன். அது 1.5 மாத காலம் தொடர்ந்து இதையடுத்து குறிஞ்சிப்பாடியில் கடலூர் மாவட்டத்தில் நிவர்புரவி என்ற புயல்கள் வந்தபோது 1.5 மாதம் நிவாரணப் பணி, அதாவது நான் வடலூர் முதல் பெருமாள் இருக்கிற வரை சண்முகநாயுடு அவர்களின் உதவியால் தொடர்ந்து எல்லா நிவாரணப் பணியும் மேற்கொண்டு வந்தேன். இந்த 3 பணிகளுக்காக எனக்கு விருது கொடுத்திருக்கும் அறம் நிறுவனத்திற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விருதானது இயக்குனர் இமயம் திரு பாக்யராஜ் அவர்களின் பெயர் கிடைத்தது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விருதை பெற உறுதுணையாக இருந்த கோதண்டபாணி அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கும் கோதண்டபாணி அறக்கட்டளைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நான் சமூக சேவராக தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். இந்த விருது எனக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. இதற்காக நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். வணக்கம், என் பேர் கோகுலகிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்தேன். நான் வந்து கல்வித்துறையில் கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ 19வது ஆண்டு ஏற்று வச்சு சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னுடைய பணி என்னென்னா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் வட்டார வள மைய மேற்பார்வையாளராக இருக்கேன். எங்களுடைய பணி என்ன அப்படின்னாக்க, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது, மாணவ செல்வங்களுக்கு தேவையான கல்வி வழிகாட்டுதல் வழங்குறது, அதே நேரத்தில் பள்ளிகளில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை, அதாவது மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள், குடிநீர் வசதி, மற்ற கட்டட வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த பணியில் முழுக்க ஏழை மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து சிறப்பாக பேராவூரில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி கல்வித்துறையிலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து செயல் திட்டங்களையும் மாணவர்களுக்காக செயல்படுத்துவதில் நாங்கள் வந்து முழு முயற்சியாக இதில் ஈடுபட்டிருக்கோம். என்னோட சேர்ந்த பணியாளர்களும் பணியாற்றுறாங்க. அதை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போது இங்கே வந்து இந்த அறம் விருதுகள் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சேவையை பாராட்டி நாங்கள் வந்து இந்த விருதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் அனுப்பிவிட சொன்னாங்க. அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணாங்க. கேதர் பண்ணிட்டு அந்த விருதுக்கு நீங்கள் தேர்வாகியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. நமது மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் மற்றும் நீதிபதி ஆசிரியர் இவங்க முன்னிலையில் இந்த விருதை வந்து பெற்றது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து என்னுடைய பணிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு நினைக்கிறேன். எனவே இந்த விருதை வழங்கிய அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளைக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். பேர் சொல்லி நீங்கள் என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு, எந்த ஊர்? சார், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் பேர் வந்து சுந்தர்தாஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தோட பாம்பு பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. பாம்புடைய மக்களை காப்பாற்றுவது எந்த வழி, பாம்புடைய மட்டும் இதே மக்களை பாதுகாத்து மக்களுடைய ஹாஸ்பிட்டல் போகாதவங்க பாம்பு கடிக்க அதுக்குள்ள ஃபஸ்ட் எய்டும் சொல்லுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது எந்த பாம்பு விஷப்பாம்பு தீர்னாலும்
மருந்து வகையாக தேட வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் கையிலே இருக்கக்கூடிய மருந்துகள் வேறு ஒன்றுமே இல்லை. அரளி இலையை போக, அரளி இலையை தவிர்த்து வேறு எந்த இலையாக இருந்தாலும் 3 ஜாதி இலையாக பறித்து முன்னி சாப்பிட்டால் போதும், ஃபர்ஸ்ட் எய்டாக நடத்த முடியும். தைரியம் இருந்தால் அதுக்கு மேல் ஹாஸ்பிட்டல் தேவை, இல்லை என்றால் தேவையில்லை. பாம்பு கடிக்கிறதுனால விஷம் கிடையாது, குத்தப்பட்டால் மட்டும்தான் விஷம் ஏறுமைங்கிறத உறுதியாக சொல்கிறேன். உங்கள் பேர் எந்த ஏரியா? என்ன பேர் சி சுந்தரதாஸ், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில். இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி சிஎம் அவார்டு வாங்கியிருக்கேன். 2வது இது இங்கே அருந்துறையில் 2வது விருது வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது? இப்போ வந்து பெரிய சந்தோஷம்னா பாண்டிச்சேரியிலையும் வாங்கியிருக்கிறேன். இருந்தும் பெரிய பெரிய அவார்டுகள் இன்னும் வாங்குறதுக்கு வேண்டி மக்கள் சேவை செய்யலாங்கிற உறுதியாக இருக்குது. மக்கள் சேவையில் பின்வாங்குறது இல்லை. வணக்கம், என்னோடய பேர் வந்து முருகானந்தம். என் நண்பரோட பேர் வந்து நவீன்குமார். நாங்கள் 2 பேரும் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்துருக்கோம். கரூர் மாவட்டத்தில் தாந்தனி ஒன்றியம் பிச்சமடி பஞ்சாயத்தில் வந்து 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அதிகமாக இருக்கனால எங்கள் ஏரியாவில் தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதனால் வந்து அதிகமான மரங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மியாவிக் மெத்தடில் அதிகமான மரங்களை வளர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 மரங்களுக்கு மேலே நாங்கள் வளர்த்துருக்கோம். எங்கள் பகுதியில் மட்டும் இல்லாமல் எங்கள் கரூர் மாவட்டம் ஃபுல்லுமே நாங்கள் நிறைய இடத்துல மியாவிக் கடையில் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சி செஞ்சு சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். இந்த மழைக்காலங்களில் அதிகமாக அதேமாதிரி பனை விதைகளும் அதிகமாக நட்டுட்ருக்கோம். நிலத்தடி நீர் அதிகப்படுத்துறதுக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் அதிகமாக நாங்கள் அந்த மரங்கள் நட்டுருக்கனால எங்களுக்கு அறம் வந்து இந்த விருது எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. எங்கள் பசங்களோட சேர்ந்து எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மரம் நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் நன்றி. எந்த ஏரியா சொன்னீங்க? கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். என்ன அவார்டு? அது வந்து தோனி எஃப்எம்மில் வந்து எங்கள் பசங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம். இது 2வது அவார்டு. எங்கள் குழுக்கு கடற்கொண்டு குறுநாடு நண்பர்கள் வச்சு நாங்கள் படிச்சுட்டு கிட்டத்தட்ட 20,000 மரங்களுக்கு மேலே இப்போ நட்டுட்டோம். பனவிதைகளும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பனங்களுக்கு மேலே போட்டு வளர்த்து நாங்களே பராமரிச்சுட்டு இருக்கோம். சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் பகுதியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி தமிழகம் பூரா பண்ணணும்னு சொல்லி முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். நன்றி. படிக்கிறேன். என்னோட ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. நான் வந்து மாவட்ட கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். தஞ்சாவூரில் வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். மதுரையில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மரக்கால் நடனத்துக்கு. அதுக்கு காரணம் வெரி குட். இப்போ இந்த அறம் விருதுகள் வந்து எதுக்காக வாங்கியிருக்கீங்க? இந்த அறம் அவார்டு உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? சார் வணக்கம் சார். நான் என் பேர் மதியழகன். நான் வந்து தனியார் ரத்த ஒர்க் பண்ணுறேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிங்கப்பன் அக்ஷிதா அவங்க பேர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மரக்கால் நடனம் அப்படின்னு நம்ம அழிந்து வர கலையில் ஒரு கலை, அது வந்து நம்ம மரக்கால் நடனம் சொல்லுவாங்க. அந்த தமிழ் கலையை அவங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான விருது தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. இதேமாதிரி பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்ட கலெக்டர் சிறந்த நடன கலைஞருக்கான விருது வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி மாநில அளவிலான போட்டி வச்சுருக்கும் போது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம் பிடித்தாங்க. தஞ்சை, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல விருதுகள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தமிழ் சங்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன விருது வாங்கியிருக்காங்கன்னா கலை விருது வாங்கியிருக்காங்க. அதாவது கலை ரத்னா விருது வாங்கியிருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் தமிழ் சங்கத்தில். இதுமாரி பல விருதுகள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இன்னும் இவங்க மேலும் மேலும் விருதுகள் வாங்க வரணும். அந்த அறம் விருதுகள் வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை சார். ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு சார். சூப்பர் சூப்பர். Sir, this is Kannan from Tirunnamalai. Actually, this is for Aram awards from 2025. This historical Lord Muruga Iduman Kavadi, first ever in India. This Iduman Kavadi awards. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்தே முருகன் மேலே உள்ள பற்றுனால 15 வருஷமாக காவடி எடுத்து கொண்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு முருகன் மேலே இருக்கிற ஆன்மீக பற்றுனால இந்தியா, மலேசியா, சிங்கப்பூரில் மட்டும்தான் இருமன் காவடி வந்து எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. அதை வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக திருவண்ணாமலையில் காஞ்சி குன்றமேடு சுப்பிரமணியர் கோவிலில் ஃபஸ்ட்டு இருமன் காவடி வந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன். 2024 இருந்து இது வந்து 2வது வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இருமன் காவடி எடுத்திருக்கேன் அப்படின்ற விருது வந்து எனக்கு வாங்கியிருக்காங்க. அறம் ஃபவுண்டேஷனுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி வந்து மேலும் எல்லா விருதுகளும் கொடுத்து எல்லாரையும் ஊக்குவிக்கணும் என்று நன்றிபூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் இது போல் நேஷ்னல் அவார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து எனக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது, ஓகே இருக்குது. அதே போல் ஓமுருகா அறக்கட்டளை மூலிமா அது மூலிமாவும் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு.
இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் ஒரு இன்ஜினியராக நான் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என் ஆன்மீகப்பட்டனால எனக்கு இந்த முருகன் மேலே உள்ள பக்தியால் எனக்கு முருகனே இந்த எல்லாத்தையும் கொடுத்ததாக நான் கருதி ஆன்மீகம் மேலும் வளர வேண்டும் என்றும் எல்லா புகழையும் முருகனுக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் இரா நந்தகுமார். ஓம் ஸ்ரீ சிவாய நம்ம உழவாரப்பணி தமிழில் வந்துச்சு. நாங்கள் திருக்கோயில்களுக்கெல்லாம் உழவாரப்பணி செஞ்சுட்டு வரோம். எல்லா சிவன் ஆலயங்களுக்கும் திருமால் ஆலயங்களுக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, காசி வரைக்கும் சேவை செஞ்சுட்டு வரோம். இது சேவையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 உறுப்பினர்கள் வந்து உழவாரப்பணி செஞ்சுட்டு வர்றாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக வந்து இந்த வேலைகளில் வந்து சிறப்பாக பணி செஞ்சுட்டு வர்றது எங்களுக்கு சேவை சமையல் விருது வந்து அறம் கட்டளை விருது வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த விருது வழங்கின அறக்கட்டளைக்கு அறம் விருதுகளுக்கு கட்டளைக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் உழவாரப்பணி சார்பாக இந்த விருதுகள் வழங்கியதற்கு அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் அனைத்து சிவனடியார்கள் சார்பாகவும் இந்த குழுவில் பணி செய்தவர்களுக்கு அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றி. KM முருகன் சமூக ஆர்வலர் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை, கலசப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம். ஈன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற கேப்டன் அவருடைய தாரகை மந்திரத்தோடு சேவையே கடவுள் என்ற சேவை மனப்பான்மை கொண்ட எங்களது அருமை அண்ணன் லாகவா லாரன்ஸ் மற்றும் பாலா அண்ணன் அவருடைய வழிகாட்டுதல்படி ஏழை எளிய மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்தல் மற்றும் சாலையோரம் இருக்கும் அருமை சொந்தங்களுக்கு உணவு அளித்தல், தாய் தைந்தியந்தோட மாணவ செல்வங்களுக்கு ஓராண்டுக்கான நோட்புக், பேனா, பென்சில் வழங்குதல், இதை போல் பல்வேறு பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய நோக்கமே சேவையே தான் கடவுள்ன்ற மாதிரி நோக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். சிறப்பாக எனக்கு லாரன்ஸ் அண்ணன் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போல் நம்ம அறம் செய்யும் விருது நிகழ்ச்சியில் எனக்கு வந்து சிறப்பான ஒரு பட்டமளிப்பு அவார்டு கொடுத்துருக்காங்க. அன்னாருக்கு இவ்வேளையில் என்னுடைய மனமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் மக்கள் சேவையில் திரு KM முருகன், சமூக ஆர்வலர், திருவண்ணாமலை மாவட்டம். வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேஸ்வரன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சுவாமி விவேகானந்தா ரூரல் கம்யூனிட்டி காலேஜ், சுவாமி விவேகானந்தா ஊரக சமுதாய கல்லூரி அப்படிங்கிற காலேஜில் ஐடி சொல்லித்தரோம். 18 வருஷமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பழனி படிப்பை தொடர இயலாத மாணவர்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன், ஆட்டோமொபைல் மெக்கானிசம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு 18 வகையான கோர்ஸு. பெண்களுக்கு வந்து நர்சிங், பியூட்டிஷியன், டெய்லரிங், இந்த கோர்ஸுகளை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தொழிற்கல்வி சொல்லிக் கொடுக்குறோம். உறுதியான வேலைவாய்ப்புடன் அந்த காலேஜில் 18 வருஷமாக தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த காலேஜில் நான் வந்து ஒரு வாழ்க்கை கல்வி மற்றும் யோகா ஆசிரியராக பணிபுரிய வந்திருக்கிறேன். எனக்கு வந்து இந்த நல்லாசிரியர் விருது கொடுத்த அறம், அந்த அவார்டு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் குறைஞ்ச சின்ன வயசுல நிறைய அவார்டு சொல்லிட்டு 1 இயரில் 21 அவார்டு செஞ்சுருக்கேன். நவீன தகவல் குளோபல் அவார்டு வாங்கியிருக்கேன். இந்தியாவோட மோஸ்ட் எலிஜிபிள் அவார்டான சைமாக்கு நான் அவார்டியாக போய் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அவார்டு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. ஸோ இதை கொடுத்த அறம் விருதுகளுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் 21 புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பிச்சீங்க? நான் 20 வயசுல 20 வயசுலேருந்து எழுத ஆரம்பிச்சிங்களா? 20 வயசுலேருந்து இது வரைக்கும் 21 புத்தகம் எழுதிட்டீங்களா? 1 இயர் ஆச்சு நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ 1 இயரில் 21 ஆச்சு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இப்போ ட்ரை பண்ணேன். 125 புக்ஸ் எழுதி ஒரே நாள் பத்மநாபன். 25 வருஷத்துக்கு மேலே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எப்படி ஒகேஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்கள நல்லா ஒரு நார்மல் பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு அவங்கள செய்ய வச்சுருக்கோம். இனிமே நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் அண்ட் ஒகேஷ்னல் சென்டர் ஃபார் மென்டலி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. 25 வருஷமாக சர்வீஸுக்கு நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஆன்லைன்லேருந்து ஸ்கூல்லேருந்து நிறையா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸில் கம்ப்ளீட்டாக இறங்கலான்னு இருக்கோம். நாங்கள் பெங்களூரில் இருந்து பூர்வீகம் திருச்சி இருந்தாலும் நான் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அறம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவார்ட் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளாக டீச்சிங் செஞ்சுருக்கோம்.
நாங்கள் வந்து டைல்ஸு, மார்பிள், மொசைக்கு, கிரானைட்டு இதெல்லாம் வந்து ரீபாலிஷ் அந்த டீப் கிளீனிங் சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்ல நம்பர் 1 கம்பெனியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆண்டு சிறப்பாக செய்து கொண்டதுனால லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவோட ஜூனியர் எங்களுக்கு அவார்டு வழங்கினாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அறம் அறக்கட்டளை மூலயமா பாக்கியார் சார் வந்து எங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அறம் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து பெருமை வச்சிருக்கிறேன். இது வந்து இந்த அவார்டு வந்து எங்களுக்கு வந்து எங்களோட சாதனைகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு வந்து உந்துதலாக இருக்கும்னு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து மு. அண்ணாமலை, அரசு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர். நான் ரொம்ப பின்தங்கிய கிராமங்களில் அந்த பள்ளியில் இருக்கும் மாணவர்களின் பல்வகை திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு எல்லா துறையிலும் அவர்களுக்கு என்ன விளையாட்டுன்னா எல்லா மாணவர்களும் சாதனை படைக்க செய்தது. திருக்குறளில் 1330 திருக்குறள் 4ஆம் பாடம் முதல்வரிடம் நற்சான்றிதழும் பரிசு வழங்கியுள்ளார். மேலும் 5 மாணவர்கள் திருக்குறளிலும் இருக்கிறார்கள். பேச்சு போட்டி, ஓவிய போட்டியில் ஸ்டேட் சைன் வந்துள்ளார்கள். இந்த ஊக்கப்படுத்துதல் பாராட்டியவர்களும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது. இதை வழங்கிய அறம் ஃபவுண்டேஷனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இருந்தால் கூட இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் கோல் வச்சு இருக்கிறாரு மதுரை, தமிழ்நாட்டில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நான் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி மற்றும் டைரக்டர் பிராண்டிங் கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமியில் இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தம்பி கொஞ்சம் பேசுகிறேன். நான் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து வரேன். என் பேர் பகவதி கண்ணன். மிஸ்டர் மதுரை லேண்ட் ப்ரொமோட்டர்னு சொல்லிட்டு நம்ம லேண்டை வந்து நல்லபடியாக நம்ம கஸ்டமருக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நமக்கு இந்த அவார்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு வர கமிஷனில் லாபத்தில் 30% எடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்லது பண்ணுறோம். இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மைக் கொடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா எங்கூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர். என் பேர் பூக்கா முனியப்பன். நான் கடந்த 20 ஆண்டுகளாக பொது சேவை செய்து வருகிறேன். ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து நிறைய இந்த பொங்கல் திருநாள் வந்து நிறைய நிகழ்ச்சி எடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்குவோம் மற்றும் இந்த கலை நிகழ்ச்சி விளையாட்டு நிறைய நடத்துவேன். அதே போல் வந்து கொரோனா டைமில் வந்து நிறைய வந்து இந்த சந்தோஷமாக நிறைய சேவை செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சி அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு வந்து எனக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து சேவை சம விருது வாங்கினேன். இந்த ஆண்டு வந்து சேவை ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அறக்கட்டளை சார்பாக அவங்களுக்கு என் நெஞ்சாத நன்றி தெரிவித்து வருகிறேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் வந்து கா பிரபு. நான் வந்து வேளாங்கண்ணின்ற ஊர்லேருந்து நாகை மாவட்டம் வந்திருக்கேன். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இந்த வேளாங்கண்ணி, இந்த நாகை மாவட்டன்றது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மாவட்டம்னு தெரியும். அந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஒரு அறம் விருதுகளை வந்து சிறந்த சமூக சேவகர் விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வாழ்நாளில் இது வரைக்கும் ஒரு 45 தரைக்குள்ளே ரத்த தானம் செஞ்சுருக்கேன். கொரோனா டைம்லையும் இந்த சென்னையில் நிறைய இடத்துல நிறையா தங்கு விடுதிகள், கல்லூரியில் இலவசமாக போயிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இன்னும் கடந்த மாதத்தில் சமூக சேவை செஞ்சதுக்காக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். மேலும் இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த அறம் நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன். நன்றி. சேலத்தில் இருந்தும் வரேங்க. எஸ் மணியன் என் பேர். 142 வாட்டி வந்து ரத்த தானம் கொடுத்துருக்கேன். 214 பேரோட கண்கள் எடுத்து 430 பேருக்கு வந்து கண்தானம் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 1981 சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்களா மேடம்? உங்கள் பேர் சொல்லி நீங்கள் என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி ஜென்ரலாக பேசுங்க. என் பேர் சொல்கிறதுல நான் என்றைக்குமே பெருமைப்பட்டதில்லை. இன்றைக்கி ஒரு கலைஞனாக இங்கே நிற்கும்போது என் பேர் கலைன்னு சொல்கிறது கூடுதல் பெருமையாக நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ஜீவன். சினிமா இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற கனவோடு தான் பயணத்தை தொடங்கணும். அப்படி என்னோட அந்த பயணத்தில் தான் நான் வாழ்க்கை என்னன்றதே கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட அந்த பயணத்தில் முகம் தெரியாத, பேர் தெரியாத நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர காரணமாக இருந்த எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
நேற்று வரைக்கும் ஒரு 4 செவத்துக்குள்ளே நீ எல்லாம் எங்கள் ஊருக்கு கூட போகணும்னு சலிக்கப்பட்ட ஒருத்தனை இன்றைக்கி ஒரு 2000 பேர் முன்னாடி நிற்க வச்சு கையில் ஒரு விருதை கொடுத்து நீ ஒருத்தரான்னு சொல்கிற அந்த ஒரு வைப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அரண்மனைகளுக்கு நன்றி. ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக டேரக்டர் பேரரசு சார் கையால் அவார்டு இது என்னோட 2வது அவார்டு. ஓகே, இன்னும் கூடிய சீக்கிரம் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு இன்னும் பெருசாக ஏதாவது பண்ணணுன்ற ஆசையோட. ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர் எந்த ஊர் நீங்கள்? என் பேர் ஜீவன் கலை சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளன்ற ஊர். ஓகே சார், தேங்க்யூ. ஐயா, என் பேர் வந்து எல்சார். நான் பெரம்பூர் திருக்கணக்கிலிருந்து வருகிறேன். நான் சித்த மருத்துவம் வந்து கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். சமூக சேவையும் வருகிறேன். அறம் விருது எனக்கு வந்து வழங்கப்பட்டது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? இது வந்து சேவரத்னா, ஐகான் அவார்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். சமூக பணிக்காக வந்து வாங்கியிருக்கேன் சித்த மருத்துவ பிரிவில். இது மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த ஏரியா? பெரம்பூர் திருக்கணக்கு. பெரம்பூர் திருக்கணக்கு. என் பேர் ரா பிரதீப்ராஜ். நான் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். தமிழ் இலக்கியத்துறையில் பல ஆய்வேடுகளை சமர்ப்பித்ததுனால அறம் விருதுகள் வந்து எனக்கு இலக்கிய கலைரத்னா அப்படின்ற விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்கு. அதற்கு கலைரத்னா விருது வழங்கிய அறம் ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த இடத்துக்கு அனுப்பின என் பல்கலைக்கழகத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெற்றோர்களுக்கும் எனக்கு ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீங்கள் எடுத்துருங்க அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் உள்ளாம்படி ஒன்றியம் கீழரசு ஊராட்சியிலிருந்து வந்திருக்கேன். 24 வருஷமாக சமூக சேவையில் செயல்பட்டதுக்காக மதுரையில் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் மூலயமா டாக்டரேட் கொடுத்தாங்க. அடுத்ததாக நம்ம அறம் ஃபவுண்டேஷன் இந்த சமூக சேவைக்கான விருது வழங்கினதில் பெருமையாக இருக்குது. இந்த நிறுவனத்துக்கும் நன்றி, அறக்கட்டளைக்கும் நன்றி. அப்படின்ற விருது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கோல்டு ஸ்டார் விருது வாங்கியிருக்கேன், அப்துல் கலாம் விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 வருஷமாக நான் வந்து சொல்லிட்டு நிறைய அவார்டெலாம் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து தர்மான்றது வந்து என் பையன் இறந்து போயிடுச்சு. அந்த இறந்து போன பையனுடைய நினைவுனால அவனுடைய இது வருஷம் நாங்கள் மாற்றுத்திறனாளிக்கு மறக்காமல் நல்லது பூரா என்னென்ன கொரோனா நேரத்துலையோ மருத்துவ உதவியிலேருந்து நாங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போவும் எங்களுக்கு இந்த விருது சமூக சேவை விருது கொடுத்துருக்காங்க. இனிமேலும் நாங்கள் இந்த பணியாற்றுவோம் நிறையா. என் பேர் சாந்தி. கூடல் புதூர். நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். ஓகேவா சார்? சார் எத்தனை கூட வாங்கிக்கோங்க. எப்படி பாருங்க. பப்ளு கூட